கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் டாப் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி அவங்களுடைய விவாகரத்து தாங்கங்க. இது ஏன் மறுபடியும் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஜிவி பிரகாஷை வந்து ஸ்கூல்ல இருந்தே காதலித்து வந்த பாடகி சைந்தவி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்குது. ரீசெண்டாக ஒரு சில பிரச்சனைகள்னால 2 பேரும் வந்து ஒரு மனதாக முடிவு எடுத்து வந்து நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பையும் அறிவிச்சாங்க. ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல விமர்சனங்களுக்கு ஆளானாங்க அவங்க. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் தனக்கு செஞ்ச துரோகத்தை இந்த ஜென்மத்தில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது டி இமான் அவர்கள். எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இன்னொரு பக்கம் இசையமைப்பாளர் டி இமான் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பல வெற்றிப்பாளர்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட கூட்டணியாக இருந்தது. டி இமான் அவர்களோட வாழ்க்கையை சிவகார்த்திகேயன் கெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. சினிமாவில் இப்படி இமானுக்கு வாய்ப்புகள் திடீர்னு குறைஞ்ச நிலையில் பார்த்திபன் அவர்களுடன் இணைந்து டீன்ஸ் படத்தில் பணியாற்றி இமான் அடுத்ததாக சந்தானத்தின் இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அடுத்ததாக ஜெய் மற்றும் யோகி பாபு நடிக்கும் பேபி அண்ட் பேபி படத்துக்காக இசையமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் தாங்க இப்போ இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. இமான் அவர்களோட இசையில் வந்து இப்போ சந்தவி வந்து பாடியிருக்காங்க. ஏபிசிடி படத்திற்கு அப்புறம் வந்து பல வருஷம் கழிச்சு இமான் சாரோட கூட்டணி வச்சு பாடுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பேபி அண்ட் பேபி படத்தில் தாலாட்டு பாடலை பாடியுள்ள சந்தவி வீடியோ மூலம் தன்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜிவி பிரகாஷ் அவர்களுடன் தான் பணியாற்றி வந்தாங்க. அவங்க 2 பேர் பிரிஞ்ச நிலையில் பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தனுஷ் அவர்களை பிரிஞ்சதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் டைரக்ஷன் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறிப்பிடத்தக்கது. திருமணத்துக்கு அப்புறம் அதாவது நிறைய பேரோட சுதந்திரம் வந்து தடைபடுவதால் விவாகரத்து முடிவுக்கு வந்து இப்படி ஒரு காரணமாக இருக்காங்க. பிரபலங்கள் வந்து இதனால தான் வந்து அதிகமாக விவாகரத்து முடிவுக்கு வராங்க அப்படின்லாம் பேச்சு சினிமா வட்டாரத்தில் போயிட்டு இருக்குங்க. எல்லாம் தெரிஞ்சு தான் திருமணம் பண்ணுறாங்க. சினிமா நடிகைகள் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்டில் இருக்கவங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்தும் சில காரணங்களால் அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு விஷயம் அவங்க செய்ய போக அது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாகி இப்படி ஒரு முடிவுக்கு வருதுக்கான ஒரு காரணமாக